வெல்கம் டு ஏஜேவி. இன்னைக்கு நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம் நம்ம வீடியோவில். ஒன்று பார்த்தீங்கன்னா திமுகவின் மின் திருட்டு, சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, எது பண்ண சொல்லிட்டு விளக்கமாக நம்ம வீடியோவோட பார்க்க போகிறோம், ஆதாரத்தோட, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 மாதம் இந்த ஆட்சி நீடிக்கும், ஏன் சொல்கிறார் ஸ்டாலின் திரும்ப திரும்ப அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். அப்போ தான் இது எதுக்காக சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியும். இதோட உருட்டை ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான பொருட்களோட விலையேற்றம் வந்து பார்க்க போகிறோம். எதனால ஏறி இருக்கு, இதை ஏன் இப்போ வந்து பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஒன்று வீடியோவில் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவோட மின் திருட்டு, ஓகேங்களா? இப்போ வீடியோ ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நினைச்சல அதில் எப்படிலாம் இதில் வந்து திருட்ட பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி தான், ஓகேங்களா? இது சரியான பர்மிஷன் வாங்கிப்பாங்க கண்டிப்பாக இருக்காது. அப்படி வாங்கியிருந்தா வந்து நியூஸ் சேனலில் வராது, ஓகேங்களா? இப்படியே அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் ஓப்பனாக அவங்க பண்ணுறாங்கன்னா, பட்டப்பகலாக பண்ணுறாங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன வேலை பண்ணியிருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவ்வளோ மின் வெட்டு வர்றதுக்கு காரணமும் டிஎம்கே தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற நாங்களாக இருக்கட்டும், சிட்டியில் இருக்கிற நீங்களாக இருக்கட்டும், இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா குறைச்சலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் மின்வெட்டு எங்கே பார்த்தாலுமே இருக்குது. இதுக்கு யார் முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிவி கேரஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்குன்னு ஒரு விதை ஒன்று போட்டுருப்பாங்களா, ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கே தான் இதுக்கு முழுக்க காரணம். ஏடிஎம்கேலேயே ஜெயலலிதா இருக்கும்போது எனக்கு 1 வருஷம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை நிவர்த்தியும் பண்ணாங்க, ஓகேங்களா? ஆனால் இப்போ கடைசியாக இந்த 5 வருஷம் நடந்த பிரச்சனைகள் என்னென்னா, இந்த நிலக்கரி ஊழலாக இருக்கட்டும், இந்த டிரான்ஸ்ஃபர் ஊழலாக இருக்கட்டும், ஓகேங்களா? இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளால இப்போ வந்து இவ்வளோ பாதிப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எப்படி இந்த திருட்டுத்தனமாக வந்து இதை எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க இதை யூஸ் பண்ணிட்டாங்க, மின் கரண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து மக்களுக்கு எதிரான செயலை, சரிங்களா? நீங்கள் ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி போட்டுருங்க, இல்லை வேற யார்ட்டாச்சும் உங்களுக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்கும், இல்லை கட்சியில் உள்ளவங்க அங்கே யாச்சும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மின்வெட்டு வாங்கி மின்சாரத்தை வாங்கிக்கிங்க, இல்லை ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இப்படி ஓப்பனாக பப்ளிக்காக வந்து கவர்மெண்டோட சொத்தை, மக்களோட சொத்து, கவர்மெண்ட் சொத்து மக்களோட சொத்து, மக்களோட வரிப்பணம் எல்லாமே அதில் இருக்குது, சரிங்களா? அதை வந்து வீணடிக்காதீங்க. உங்களை சுயநலத்துக்காக வேண்டி அதை யூஸ் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணி மக்களுக்காக தான் நல்லது பண்ண சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அநாகரிகமாக இருக்குது, ஓகேங்களா? எங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட இதை என்ன சொல்கிறது, கிரிபிலிட்டியாக என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது விஷயத்தில் அடுத்தது விஷயத்தில் அவாய்ட் பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லதும் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து இந்த ஆட்சி வந்து 6 மாதம் நீடிக்கும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாப்புல, இப்போ 3 மாதம் தான் நீடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இப்போ இதை ஏன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. என்ன இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற நினப்பில் அதிகாரிகளுக்கு ஊட்டுறாங்க. அவங்களோட கட்சியில் உள்ளவங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி அப்புறம் கவுன்சிலரு இவங்களாம் கூண்டோட வெளியே போயிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. டிவிக்கு மட்டும் வரல, ஓகேங்களா? மற்ற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இதை பண்ணியிருக்காப்புல. 2017 வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லியிருக்காப்புல. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இந்த ஆட்சி 1 மாதம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கும் ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நடக்கும், ஓகேங்களா? இது வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. இப்போ 6 மாதத்துக்குள்ள ஆட்சி கலைஞ்சாலுமே திரும்பி இதே அவசரம் வைக்க மாட்டாங்க. வச்சாலும் அதை வந்து ஒத்துக்காது. இப்போ டிவிக்கு ஆட்சியை கலைக்கணும் முடிவு பண்ணிட்டா கூட டிஎம்கே ஒத்துக்காது. ஏன்னா அவங்க பணம் இல்லாமல் இல்லை, அது கட்சியில் வந்து பணம் இல்லாமல் இல்லை, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உடனே அவங்களால முடியாது, அதான் உண்மை. அதனால கண்டிப்பாக வந்து 6 மாதத்துல 1 வருஷத்துக்கு வந்து இந்த ஆட்சியை வந்து கலைக்க மாட்டாங்க. வேணா ஒன்று வேணா நடக்கும். இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு வேண்டாம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்போர்டு கொடுத்துட்டு இப்போ 3 வருஷத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வேணா கொண்டு வரலாமே தவிர இப்போ உடனே அதை பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு என்னென்ன களங்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா செவ்வனையும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டு சொன்னாங்க, ஓகேங்களா? அடுத்தது சட்ட ஒழுங்கு. இப்போ சட்ட ஒழுங்கு பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் அதிரப்படி படை வந்து ஈவினிங் போல ஓப்பன் பண்ணுறாப்புல, ஓகேங்களா? நம்ம சேம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாப்புல. அதனால அதை பற்றி அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 2வது என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ மின்வெட்டை வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் மட்டும் எடுத்துக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம், நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் சென்னையிலேயே வந்து பவர் கட் ஆயிருக்கு. அதிகபட்சமாக
அரும்பாக்கத்தில் இதேமாதிரி விஷயத்தில் பெரம்பூர் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7 மணி பகுதி வரைக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து தன்னிச்சையாக போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது சிஎம் விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணம்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி கேட்கல. அதிகாரிகளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அதிகாரிகள் தான் இவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மின்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா பீஸ்கேல வந்து புனிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. இப்போ இது யாரோட வேலை? சரிங்களா? இப்போ வந்து இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆக்ஷன் எடுக்கதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒப்பந்த ஊழியர், கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாதுவங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? ஒப்பந்த ஊழியர் வச்சுங்க. ஒப்பந்த ஊழியர் நம்ம அவங்களை அனுப்பி விட்டு வேற ஏஜென்சி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கேண்டிடேட் பீரியட் இருக்கும். அது முடிஞ்சா தான் நம்ம அவங்க தூக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சஸ்பெண்ட் பண்ணலாம், டிசிஷன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், இல்லை வேற இடத்துக்கு மாற்றலாம். வேற இடத்துக்கு மாற்றினா அவங்க அதுதான் பண்ண போறாங்க. அது வேற பிரச்சனை. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்களாம் அவங்க நடவடிக்கை வந்து கடுமையாக நம்ம எடுக்க முடியாது. வாங்கி தான் கொடுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிவி அரசு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தடுத்துரும். ஒவ்வொரு பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வச்சு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசம் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், அடுத்த 3 மாசம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2017 சொல்லியிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 1 மாசம் இந்த ஆட்சி நீடிக்க சொல்லிட்டு. அது உண்மை கிடையாது. அது அப்படி வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கல. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நானே எதிர்பார்க்கல. நானே வந்து டிவிக்கு வந்து ஒரு 60 சீட்டு 70 சீட்டு தான் வரும். 2 பேரும் ஆட்சி அமைக்கிறது டஃப் கொடுக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆட்சி அமைச்சது அவங்களால இன்னும் பொறுத்துக்க முடியல. இன்னும் வயிறு எரியுது. அதான் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவாங்க, கட்டுமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்சென்ட், பீசென்ட், ஜல்லி இதுமாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல், மணல் இதேமாதிரி விஷயம்லாம் வந்து விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஃபியா கும்பல். ஓகேங்களா? நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் இருக்குதா. இதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஸ்டாண்டு கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ மின்வெட்டை சரி பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 1 வாரம் 10 நாளுக்குள்ள மின்வெட்டை சரி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அதான் மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னத்தை தூக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா கல்குவாரி, ஏகப்பட்ட கல்குவாரி அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. ஓகேங்களா? இப்போ அதனால தான் இந்த பொருள்கள்லாம் ஏறுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுப்பாங்க கண்டிப்பா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். டிஎம்கே பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கண்டிப்பா அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும் போது எந்த அளவுக்கு அவங்க ஒர்த்லெஸ்ஸா இருக்காங்களோ இது ஒர்த்தா இருப்பாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. அது உண்மை. அது நீங்க இப்போ ஒரு மாசமாவே பார்த்துட்டு இருப்பீங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கல்குவாரி மூணுனால தான் இவ்வளவு விலை ஏறுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டை எடுத்து வராங்க. என்ன பொறுத்தவரைன்னா இந்த கல்குவாரியில் கல்லை வெட்டி எடுக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, கேரளாவுக்கு அனுப்பணும், வெளி மாநிலத்துக்கு அனுப்பணும், இதெல்லாம் பண்ணணும் நம்ம. இதனாலேயே வேலை தமிழ்நாட்டில் ஏறி இருக்கு. அப்போ என்ன நடக்குது? இப்போ சாதாரண மக்கள் நமக்கு புரியுது. இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து சில கடைகள் இருக்குன்னா பொருளை வச்சுட்டு பதுக்கி வைப்பாங்க விலை ஏறிச்சுன்னு தெரிஞ்சோன்னே. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது வந்து எங்கள் ஊர் நடக்குதுன்னு நான் சொல்ல. இதேமாரி இது பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. சின்ன ஆளுங்க பண்ண மாட்டாங்க. சின்ன ஆளுங்க ஒன்றும் பெரிய லாபம் இல்லை இருக்காது. பெரிய ஆளுங்க வந்து இந்த ஆட்சியை வந்து எப்படி கவுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பா. எதுக்கு பொருள் ஏறிடுச்சு, அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. என்ன காரணம், உள்காரணம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மெயினா பாத்தீங்கன்னா அவங்க கல்குவாரி மூணுது நல்ல விஷயம் தான். ஏன்னா இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் தான் மூடி வச்சிருக்கோம். அது என்ன ஆக்ஷன் எடுக்கும் எடுத்துட்டு திரும்பி அதை ஓப்பன் பண்ணுவாங்க தான். டெண்டரை கரெக்டாக கொடுத்து ஏற்கனவே ஆள் கொடுக்காம புதுசா கொடுங்க, இவ்வளவுதான் எடுக்கணும், இவ்வளவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டா ப்ராப்பரா அந்த எப்படி ப்ரொசஸர் சரி அது எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுமோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? அதுவே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் என்ன சொன்னாலுமே யார் என்ன சொன்ன இப்போ டிவிக்கவே கண்மூடித்தனமா நீங்க நம்பாதீங்க. டிவிக்கு மேலேயும் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ ஆர்டிஸ்ட் காணா போச்சு பார்த்தீங்களா? ஆர்டிஸ்ட் காணா போச்சு, அவங்க எடுத்துட்டாங்க இவங்க எடுத்துட்டாங்க நம்ம சொல்லலாம், யாரை வேணாலும் நம்ம குற்றம் சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இதுலேயே வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டியது டிவிக்கு அரசோட கடமை. அந்த தப்பு பண்ணிக்காங்க. இன்னும் அவங்க வந்து இன்னும் மேம்படுத்தணும். ஓகேங்களா? சிசிடிவி கேமரா இல்லையா, எங்கெங்க இல்லையோ ஒன்றுனே வைக்கணும். அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிதியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போ 10ஆம் நிதி ஆக்கிட்டு கிளம்புறாப்புல சிஎம் விஜய் சார் அவர்கள். அவங்க போயிட்டு வந்ததுக்கு தான் எவ்வளோ நிதி என்ன ஏதுன்னு தெரியும். அப்புறம் பட்ஜெட் தகவல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வெள்ளை அறிக்கை. ஓகேங்களா? இந்த வெள்ளை அறிக்கை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தால் தான் இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயமும் ப்ராப்பராக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால அவசரப்பட்டு எந்த தப்பான வார்த்தைகளை யாருமே விட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், சரினா சரிதான்.
மின்வெட்டுக்கு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் டிஎம்கே எப்படி வந்து இந்த மின் திருட்டை எடுக்கு இல்ல எனக்கு தெரியாம ஒரு தொண்டர் வந்து எங்க மேல உள்ள அபிப்பிராயத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒத்துக்கவே முடியாது. கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. அதாவது சாதாரண பார்த்தீங்கன்னா டிவி அரசு யாரோ ஒரு பையன் வந்து மேலே ஏறினதுக்கு இது பண்ணதுக்கு அவன் தற்கூறினா தலைவன் தாங்க வந்து சொல்லணும் கேட்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் இங்க நாங்கள் அதை தான் சொல்றோம். நீங்க தான் வந்து அதை வந்து பொறுப்பெடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்க கட்சிகள் நீங்க தான் கொள்கை கூட்டணி தான் கொள்கையால சேர்ந்த கூட்டம் தானே நீங்க. கண்டிப்பா வந்து நீங்க சொன்னா கேட்டுக்குவாங்க. ஓகேங்களா? உங்க தொண்டர்கள் வந்து கண்டிப்பா கேட்டுக்குவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் நீங்க சரி பண்ணி தான் ஆகணும். இப்ப மாற்றம் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆட்சியில மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயே மாற்றம் நிறைய வந்துருச்சு. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால கரெக்டா அழகான முறையில் அரசியல் பண்ணுங்க, நாகரிகமா பண்ணுங்க. நாகரிகம் சொன்னதான் வருது. இப்போ யூடியூப்னு சொல்லிட்டு மாறிதான் சொல்லிட்டு கைது பண்ணிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அது நேற்று நைட்டு ஜாமீன்ல வெளியே வந்துட்டார், சொந்த ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. அது காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களை இழிவா பேசக்கூடாது. ரொம்ப கடினமான சொற்கள் அது பேசுங்க. ஏன்னா வீடியோ பாருங்க, நீங்க பேசக்கூடாது யாரும். சரி சரி, நீங்க அப்படி பேசி நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன். நீங்க அப்படி பேசுறீங்க, உங்க வீட்டு பெண்களை வச்சுக்கிட்டு அந்த நீங்க பேசின பேச்சை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப எப்படி பேசுறீங்க நீங்க? ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு அமைச்சரை எப்படி நீங்க கீழ்த்தரமா போட்டோ நீங்க வந்து பதிவிட முடியும்? என்னோட கேள்வி அது. இதே மாதிரி உங்க வீட்டு பெண்கள் யாராவது பதிவிட்டா நீங்க விட்டுருவீங்களா? கருத்து சுதந்திரத்துல யாரும் இங்க வந்து கழுத்து நெரிக்கல. புரியுங்களா? கருத்து சுதந்திரம் யாரும் இங்க பதிக்கல. நல்லா புரிஞ்சு உங்க சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தாதீங்க. அப்படி நல்ல விதமா யூஸ் பண்றவங்களுக்கு டிஎம்கேவும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணுது. அவங்களுக்கு கடைசியா எங்க கொண்டு நிப்பாட்டணும், நம்ம தான் நிப்பாட்டணும். யூடியூப்ல பேசுற நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா நம்மளால தான் அந்த அந்த சட்டத்தை வந்து மாத்தி அவங்களுக்கு தந்தவே மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இதை வாய்ப்பை நம்மளே கொடுக்க வேணாம். தயவு செஞ்சு நாகரிகமான முறை பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரை பத்தி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கரெக்டா மக்களுக்காக வேண்டி பேசுங்க. இல்லையா உங்க தனிப்பட்ட கருத்துனா தனிப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பேசிட்டு போங்க. பொது வழியில் வந்து அப்படி பேசாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா?